بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعماه العادون ولا يؤدي حقه المجتهدون، الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود، الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ومدد بسحور ميدان أرضه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب إله العالمين أبي القاسم مصطفى محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربهم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين. صدق الله العلي العظيم. أوصيكم عباد الله وإياي بنفسي بتقوى الله. அல்லாஹ்வை புகழ்ந்து இறை தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்ல் பைத்தினர்கள் மீதிலும் உத்தம சஹாபாக்கள் மீதிலும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னர், நன்னாளிலே புனிதமிக்க இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர முஸ்லிம்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்தவனாக, இந்த மாதம் ரஜப், ஷாபான், ரமலான், இந்த 3 மாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கு, வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உள்ளத்திலே இருக்கின்ற பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு, தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஆத்மாவை அகச்சுத்தத்தை மேலும் சீர் செய்து கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை தந்திருக்கின்றான். ரஜப் மாதம் இது ஒரு கண்ணோட்டத்திலே ஷாபானை விடவும் ரமலானை விடவும் ஒரு வித்தியாசமான தன்மையை கொண்டிருக்கிறது. காரணம், இது இந்த 4 மாதங்களாகிய, அதாவது பல விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம், அதிலே தான் சண்டை சச்சரவுகள், யுத்தம் செய்ய ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற மாதங்களிலே முக்கியமானது ரஜப். அதை தொடர்ந்துதான் அந்த தில்காதா, தில்ஹஜ், முஹர்ரம் அந்த மாதம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஷஹருல்லா என்று அவனுடைய மாதமாகவும் இதை வர்ணிக்கின்றான். ஷஹருன் நபி, ஷஹரு உம்மத்தி என்ற உம்மத் என்ற 3 இந்த மாதத்திலும் அல்லாஹ்வுடைய இந்த ரஜப் மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதமாகும். ரமலான் மாதத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு இறைநேசனும் அவனுடைய அடிப்படையாக ஒரு கட்டிடத்துக்கு எவ்வாறு அஸ்திவாரம் அமையுமோ, அந்த ரமலான் மாதத்திலே அவன் கட்டிருக்கின்ற அந்த மாளிகைக்கு, அந்த வசந்தத்துக்கு, அந்த உயர்ந்திய பிரகாசத்தை நோக்கி நகர்கின்ற அந்த நகர்வுக்கு அடித்தளமாக அமைய இருப்பது இந்த ரஜப் மாதம். கட்டிடத்துக்கு எவ்வாறு அதனுடைய அடித்தளம் உறுதிமிக்கதாக அமைய வேண்டும் என்று அதற்குரிய விற்பனர்கள் சொல்லுகின்றார்களோ, எனவே அதற்கு மேலே அமைக்க இருக்கின்ற விடயங்களுக்கு இந்த ரஜப் மாதத்தை மிகவும் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு ஆத்மீக சூழலை நாங்கள் இதிலே பார்க்கின்றோம்.
ஷாபான் அதில் அந்த கட்டிடத்திலே கட்டக்கூடிய ஏனைய விடயங்களாக இருந்தாலும் அதனை பிரகாசிக்க செய்கின்ற மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது. எனவேதான் இந்த ரஜப் மாதம் மிக மிக முக்கியமாக நாங்கள் கொள்ள வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, கட்டிடம் அடிப்படை ஒழுங்காக அமையவில்லை என்றால் அது எதை கட்டியும் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவேதான் சகோதரர்களே, மஃபாத்திஹுல் ஜினான் என்ற அந்த பெரும் துவாவை எங்களுக்கு தந்திருக்கின்ற ஷேக் அப்பாஸ் உம்மி என்ற மாபெரும் அறிஞர் இஸ்லாமிய ஆண்டு முஹர்ரம் மாதத்திலே ஆரம்பித்தாலும் அவருடைய ஆத்மீக ரீதியான ஒரு விடயத்தை முன்னெடுப்பதற்கு அவர்கள் ரஜப் மாதத்தை அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார்கள். ஆன்மீக பயிற்சிக்கு, ஆன்மீக ரீதியான விடயங்களுக்கு ஆரம்பமாக அவர்கள் முஹர்ரம் மாதத்தை எடுக்காமல் அவர்கள் ரஜப் மாதத்தை கொண்டிருப்பது, ஆரம்பிப்பது, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவது ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான விடயங்களை முன்னெடுக்கின்ற எங்கள் அனைவர்களுக்கும் மிகவும் ஒரு முக்கிய விடயமாகும். ஒரு மனிதன் அல்லாவை மறந்து வாழுகின்றான் என்றால் அவன் அல்லாவை மறந்து வாழவில்லை, நிச்சயமாக தன்னைத்தானே அவன் மறந்து வாழுகின்றான். இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், நீங்கள் அல்லாவை மறந்தவனை போன்று ஆகிவிடாதீர்கள். அவ்வாறு அல்லாவை மறந்தவன் தன்னைத்தானே தன்னுடைய நப்சை மறந்தவனாக ஆகிவிடுகின்றான் என்ற குர்ஆனுடைய விளக்கத்துக்கு பல வகையான விளக்கங்களை அறிஞர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். கடலிலே பிரயாணம் செய்கின்ற ஒருவர், நான் அந்த கடலிலே பிரயாணத்தை வருகின்ற பிரச்சனைக்கு அவர் அந்த மண்ணிலே அந்த தண்ணீரிலே இருந்து பிரயோசனம் அடையவில்லை என்றால் அது கடலுக்கு எந்த பிரயோசனம், எந்த குறையும் நிகழப்போவதில்லை. இதே போன்றுதான் ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன், அவன் அந்த மருந்தை, நிவாரணியை அருந்துவதற்கு பதிலாக அவன் தன் பொடுபோக்கிலே திரிந்தால் அவனுக்கு எந்த விதமான, வைத்தியருக்கு எந்த விதமான குறையும் ஏற்பட போவதில்லை. இதே போன்றுதான் சகோதரர்களே, மனிதன் பிரயோசனம் அடையவில்லை என்றால் அவன் தன்னைத்தானே தனக்குத்தான் தான் அவன் அநியாயம் செய்து கொள்கின்றான் என்ற குர்ஆனுடைய கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்லீசுடைய சேட்டைகள், நடவடிக்கைகள், உலகாயுதம் சம்பந்தமான விடயங்கள், இவைகளில் இருந்து நாங்கள் தூரமாகுவதற்கு இது ஒரு அருமருந்தாக இந்த ரஜப் மாதம் அமைந்திருக்கிறது. அதனைத்தான் நாங்கள் ஓதுகின்ற துவாவிலும் கூட ஐனர் ரஜபியூன், எங்கே ரஜபு மாதத்தை சிறப்பித்தவர்கள், உயிர்ப்பித்தவர்கள் என்று அழைப்பானை கூட மர்ம நாளையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்திலே கிடைக்குகின்ற அருள் பாக்கியத்தை ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினால் மேற்கொள்ள வேண்டும். ஆன்மீக ரீதியான அந்த கண்ணோட்டங்களை, அந்த விடயங்களை, அதற்குள் அவன் சென்று இறைவனுடைய அந்த அருள் இல்லாமல் எதுவுமே ஒரு மனிதனுக்கு கிடையாது. அதற்கு ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுக்கு அந்த அருளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், காரூனுடைய சம்பவம், இருவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுத்துதான் சோதித்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுத்து, அந்த செல்வத்தை அவர்கள் எந்த கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள் என்றால், இது என்னுடைய இரட்சகனுடைய அருள், ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் காரூன் அவன் தன்னுடைய முயற்சியினால் தான் தேடியது, இவைகள் எல்லாம் நானே பெற்றுக்கொண்டேன் என்று, இன்னமா ஊத்தித்து அலாயில், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய அறிவாற்றலினால் இவைகளை எல்லாம் நான் அமைத்துக் கொண்டேன் என்று சொன்ன இந்த விடயத்தை கூட இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் இந்த ரஜப் மாதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அது மிக மிக முக்கியமான விடயமாக ஷாபானுக்கும் குறிப்பாக ரமலானுக்கும் அமையும். இதிலே தான் பல அமல்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுகின்ற யாமன் அர்ஜூஹுலி குல்லி கைர் என்ற இந்த துவா மிக முக்கியமானது. அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதம், இந்த ரஜப் மாதம் முழுக்க 1000 தடவைகள் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவது அது ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு அரணாக, பாதுகாப்பாக அவனை சூழ்ந்து அமையும். அதை பள்ளி வாயிலே உதுவோடு தான் இருந்து ஓத வேண்டும் என்பதல்ல. நாங்கள் எங்கு சென்றாலும், எந்த சந்தர்ப்பத்திலும், வாகனத்திலே போகலாம், நடந்து போகலாம், தூக்கத்திலே இருக்கலாம், அல்லது விழித்திருக்கலாம், தொழிலிலே இருக்கலாம், பள்ளியிலே இருக்கலாம், எந்த நிலையிலே இருந்தாலும் எங்களுடைய வாயினால் நாங்கள் அதை ஓதி ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக 1000 விடவும் கூடுதலான குல் ஹுவல்லாஹ் சூராவை நாங்கள் ஓத முடியும். நாங்கள் மிகவும் கலாச்சார பிரச்சனைகள் நிறைந்த, பாவங்கள் நிறைந்த பிரதேசங்களுக்கு கூட செல்லுகின்ற பொழுது, பல நகரங்களிலே நாங்கள் பயணிக்குகின்ற பொழுது அரைகுறை ஆடைகள் அல்லது மது போதைகளோடு சம்பந்தப்பட்ட இடங்கள், அடுத்தது வேறு வகையான கேளிக்கை களியாட்ட இடங்களை கூட காணுகின்ற பொழுது இந்த சூறாவை எங்களுடைய நாவினால் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவைகளில் இருந்து எங்களை காத்துக் கொள்வதற்கு ஒரு முக்கிய கேந்திரமாக அமைவதை பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் அனுபவத்தை பற்றி பேசுகின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரஜப் மாதத்தை பயன்படுத்துகின்ற விடயத்திலே மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்அலுஹு தௌபா என்று காலையிலும் மாலையிலும் செய்கின்ற இந்த திக்ரை பற்றியும் நாங்கள் ரிவாயத்துகளுடைய கண்ணோட்டத்திலே, ஹதீஸ்களுடைய கண்ணோட்டத்திலே கூடுதலாக இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த ரஜப் மாதத்திலே முடியுமான வரை இப்படியான விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுவதன் மூலமாக நாங்கள் பிரகாசித்தால்தான் மற்றவர்களை பிரகாசிக்க முடியும். எங்களுடைய நாவினால், எங்களுடைய அகத்தினால், எங்களுடைய உள்ளத்தினால் நாங்கள் இந்த நஜீசிகளுக்கு மத்தியிலே, ஊத்தைகளுக்குள்ளே நாங்கள் புரண்டு திரிவோமாக இருந்தால் கைஃப யுஸ்லிஹ் கைரஹு மல்லம் யுஸ்லிஹ் நஃப்ஸஹு என்று அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தன்னை தானே திருத்திக் கொள்ள முடியாத ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக சீராக அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு மனிதன் எவ்வாறு மற்றவர்களை சீர்படுத்த முடியும் என்று கேட்கின்றார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த தன்னை சீர்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்து தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதற்கு இந்த ரஜப் மாதத்தை பயன்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத். اللهم صل على علي اللهم صل على محمد عبدك ورسولك وامينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك. اللهم صل على علي امير المؤمنين امام المتقين ووصي رسول رب العالمين. وصل على صديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين. وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة. وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي.
حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்து ஸலாமும் சொல்லியதன் பின்னர் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன். முடியுமானவரை எல்லா இடங்களிலும் எல்லா நிலையிலும் இத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்தவரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதிலே தான் எங்களுடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது என்ற விடயத்தோடு, அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுதோ இந்த உலகத்திலே குறிப்பாக எங்களுடைய டிவியிலே இடம்பெற்ற அனர்த்தங்கள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது. அதிலே இருந்து நாங்கள் பாடம் பெற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சில மனிதர்கள் அனர்த்தத்தை வென்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அனர்த்தம் ஏற்பட்டு அனர்த்தத்துக்குள் அகப்பட்டு அனர்த்தத்துக்குள் மாட்டிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அனர்த்தத்தை வெல்லுவார்கள் அல்லது அனர்த்தத்துக்குள் மூழ்கிவிடுவார்கள். எனவே இந்த அனர்த்தங்கள் பலதரப்பட்ட கோணத்திலே ஆய்வு செய்யப்படுகிறது. சாதாரணமாக இந்த அனர்த்தங்கள் சொல்லுகின்ற பொழுது வானிலே இருந்து, பூமியிலே இருந்து, கடலிலே இருந்து, காற்றாக இப்படியாக வருகின்ற இயற்கை அனர்த்தம். அதை மிஞ்சி மனிதனால் தனக்குத்தான் ஏற்படுத்திக் கொள்கின்ற அனர்த்தம். சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கலாம், வயோதிப மடங்களுக்கு சென்றால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கடந்து சென்று முதுமை என்பதும் கூட ஒரு அனர்த்தமாக கொள்ளுகின்ற ஒரு பரிதாப நிலை உலகத்திலே காணப்படுவதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சோதனை என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். சோதனையின் போது பல வகையான விடயங்கள் ஏற்படுவதை பல அறிஞர்களுடைய ஆய்வுகளிலே நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருக்குகின்ற பொழுது மேலிருந்து அந்த வீட்டிலே சற்று நேரத்துக்கு பிறகு அந்த வீட்டிலே இருந்து மேலிருந்து ஒரு முட்டை விழுகிறது. முட்டை விழுகின்ற பொழுது அது உடையவில்லை. ரசூலுல்லாஹ் அதிசயத்தோடு பார்க்கிறார்கள். அந்த மனிதர் சொல்லுகிறார், என்ன பார்க்கிறீங்க? எனக்கு இந்த முட்டை உடையலை என்று பார்க்கிறீங்களா? எனக்கு என்ற வாழ்க்கையில எந்த சோதனைகளும் வரவில்லை, எனக்கு எதுவுமே நடப்பதில்லை என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சோதனை இல்லாத மனிதனிடம் அல்லாஹ் இருக்க மாட்டான் என்று கருத்துப்பட சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியேறி விடுகின்றார். எனவே சோதனை வருகிறது என்றால் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா என்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் சோதனை என்றால் ஒரு மனிதனை என்ன செய்து விடக்கூடாது, அவனை கூட அழித்து விடக்கூடாது. ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அந்த மனிதனை பார்ப்பதற்கு செல்கிறார்கள். கடுமையான நோயிலே இருக்கிறார். எதை உண்டாலும் அவர்களுடைய வயிற்றிலே அது தங்குவதில்லை, வெளியே வந்துவிடும். அந்த அளவுக்கு அவருக்கு நோய் இருந்தது. ரசூலுல்லாஹ் போய் பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதனுக்கு இப்படியா இருக்கின்ற உலகம் என்ன நடந்தது? அவன் சொன்னான், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுக்கு வந்திருந்தேன், நீங்கள் பயான் செய்தீர்கள், உரை நிகழ்த்தினீர்கள், மறுமை நாளை பற்றி, நரக வேதனையை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். நான் பயந்து விட்டேன். நான் அல்லாஹ் இடத்திலே கேட்டேன், யா அல்லாஹ், நீ என்ன தண்டனையை தருவதாக இருந்தாலும் இந்த உலகத்திலே எனக்கு தந்து விடு, மறுமையிலே தந்து விடாது என்று சொன்ன பொழுதோ, யா ரசூலுல்லாஹ், இவ்வாறு நான் நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீ இப்படி கேட்டிருக்க வேண்டும். நீ மர்ம நாளையிலே எனக்கு இவ்வளவு சோதனைகளை நீ தருவாய், எத்தனையோ அதாபுகளை நீ வைத்திருக்கலாம், என்னை நீ மன்னித்து விடு, அந்த நான் செய்த பாவங்களை நீ பொறுத்துக்கொள் என்றுதான் மனிதன் துஆ கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். எனவேதான் ஒரு மனிதன் எப்பொழுது நேராக துஆ கேட்க வேண்டும், சிறந்த முறையிலே கேட்க வேண்டும். எங்களுடைய உம்ராவுக்கு போபவர்கள், ஹஜ்ஜுக்கு போபவர்கள் அல்லது புனித இடங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்கின்ற நிலையிலே கூட பார்க்கின்றோம். சில மனிதர்கள், யா அல்லாஹ், எனக்கு மதீனத்தின் நபியிலே மதீனாவிலே என்னை மரணிக்க செய்வாயாக, மதீனாவிலே இந்த விடயத்தை நீ ஏற்படுத்த செய்வாயாக என்றெல்லாம் கூட பலர்கள் பல விடயங்கள் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். இந்த கோணத்திலே நஜஃபிலே ஒரு மனிதர் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை தா. அவர் கேட்கிறார் கேட்கிறார் கேட்கிறார். அல்லாஹ் தஆலா பல வருடங்களாக பிள்ளை கொடுக்கவில்லை. இறுதியாக அவர் கேட்கிறார், யா அல்லாஹ்,
கண் குருடாக இருந்தால் குருட்டு மனுஷனையாவது எனக்கு தா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை கொடுக்கிறான். அவன் குருடனாக என்ன செய்கிறான்? இருப்பதை பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதன் ஏன் இவ்வாறு கேட்க வேண்டும்? அவன் கேட்பதை நன்றாக அவன் அந்த இவ்வளவெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தவர் அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், அவருடைய பொறுமை இழந்து தன்னுடைய வேதனையினால் இவ்வாறு முறையிட்டு இவ்வாறு நடக்கிறது. எனவேதான் இவைகள் எல்லாம் பிழை. அல்லாஹ்விடத்திலே நேராக ஒரு பாசிட்டிவாக ஒரு மனிதன் தன்னுடைய விடயங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதைத்தான் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கணும். பல வகையான சோதனைகள் மனிதர் நினைத்துக் கொண்டார்களா சோதனைகள் இல்லாமல் நாங்கள் விடப்படுவோம் என்று? ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எதுவுமே எனக்கு நடக்காது என்ற விடயத்திலே ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது? நிச்சயமாக இருக்கக்கூடாது. எனவேதான் சகோதரர்களே, இது ஒரு இம்திஹான், பரீட்சை. அந்த பரீட்சை சில நேரங்களிலே மனிதனை பொறுத்து வித்தியாசமாக அமையும். ஒரு பெரிய ஒரு மகான், அவருக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொல்லுகிறார். நோய்வாய்ப்பட்டு மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவானா? அவர் சொன்னார், அதனுடைய ரகசியத்தை கேட்கின்ற பொழுது ரெண்டு விடயம் இருக்கும். ஒன்று, அல்லாஹ் தஆலா எனக்கு நோயை தந்து இந்த உலகத்திலே குற்ற பரிகாரமாக என்னை தண்டிக்கலாம், அல்லது நோயை தந்து என்னை சோதித்து நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்பதை பார்ப்பதற்கு எதிர்காலத்தில் அல்லாஹ் தஆலா பிரமாண்டமான பரிசில்களை எனக்கு வெகுமதியாக தரலாம். சாதாரணமாக பாருங்கள், ஒரு அதிகாரியை அல்லது ஒரு பாடசாலை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியரை அல்லது ஒரு மாணவனை அதிபர் ஆபீஸுக்கு வரட்டாமண்டா கொஞ்சம் பயந்து போவாங்க. ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ஒரு தண்டனை ஒன்று இருக்கும், அல்லது ஒரு வெகுமதி ஒன்று இருக்கும். இது ரெண்டு தான் இருக்கும். தண்டனை என்றால் அதுக்குரிய காரணம் இருக்கும், வெகுமதி வழங்குவதாக இருந்தாலும் அதற்குரிய நிகழ்வு ஒன்று நடந்து இருக்கும். ஆகவேதான் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த அனர்த்தங்களை எல்லாம் தந்து சோதிக்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா பல காரணங்களை இதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆற்றல், அவனுடைய இயலுமை தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா இவ்வாறான அனர்த்தங்களை ஏற்படுத்தலாம், உண்டாக்கலாம். ஏனென்றால் அனர்த்தம் வருகின்ற போது நாங்கள் பார்த்தோம், அண்மையிலே ஏற்பட்ட இலங்கையினுடைய அனர்த்தம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆற்றல்களை எவ்வாறு வழிகாட்டினார்கள், ஒவ்வொரு மனிதனும் கொடுக்குகின்ற வாரி வழங்குகின்ற தன்மைகளை பார்த்தோம், வைத்தியர்களை பார்த்தோம், அரசியல்வாதிகளை பார்த்தோம், சாதாரண மக்களை பார்த்தோம், பல இயக்கவாதிகளை எல்லாம் பார்த்தோம். எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர் அனர்த்த இடங்களுக்கு செல்வதற்காக வேண்டி அவருடைய காலிலே மாட்டுவதற்குரிய அனைத்து அந்த பாதரட்சைகளையும் அந்த வயலிலே அந்த பிணங்களுக்கு மத்தியிலே அல்லது அந்த அனர்த்தங்களின் போது பாவிக்கின்ற அந்த அத்தனை பாதரட்சைகளையும் கொடுத்து அவருக்கு ஒரு கிளினிக் கவுன்சிலிங் என்று கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்த ஒரு அழகான சம்பவத்தை கூட நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வாறு ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் என்று பார்க்கலாம். சில நேரத்தில் சில மனுஷர்கள் சொல்வார்களே, என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமே, நாங்க இருந்திருக்கணும் என்றெல்லாம் சொல்வார்கள். இது இன்று மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கூட பத்ர் யுத்தத்தில் இருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருந்தாராம், நாங்க இருந்திருக்கணும் அப்படி செய்யறது இப்படி என்று. அடுத்து உஹது யுத்தம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்களா, அவரை கூட்டி கொண்டு வாங்க என்று. அவர் சொன்னார், அந்த யுத்தத்துல நாங்க சென்ன, இதுல வர இருக்கிற யுத்தத்துல செல்லல, அதுதான் நாங்க சென்ன என்று சொல்லி இப்படி சாட்டு போக்கு செல்பவர்களும் இருப்பார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை இப்படி எல்லாம் என்ன செய்வான், சோதிப்பான். அடுத்த ஒரு மனுஷனுடைய அதபு, அவன் எவ்வாறு அவன் தன்னுடைய அதபொழுக்கத்தை வெளிக்காட்டுகிறான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் அல்லாஹ் நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த உலகத்துல, அவனை சோதிச்சிருக்கலாமே, அந்த நாட்டை சோதிச்சிருக்கலாமே, இவர்களை சோதிச்சிருக்கலாம் என்றெல்லாம் மனிதன் குழம்பலாம். அப்படி மனிதனுடைய அதபை கூட என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா இந்த அனர்த்தங்களை மூலமாக சோதிக்கலாம். பணத்தை கொடுத்தும் சோதிக்கலாம், வறுமையை கொடுத்தும் என்ன செய்யலாம், சோதிக்கலாம். இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வறுமையாக இருந்தது, சிங்கப்பூருக்கு சென்ற பொழுது வறுமை நீங்கி செல்வமாக இருக்கிறது. எனவே வறுமையிலே வாழ்ந்த நான் இப்பொழுது செல்வமாக இருக்கிறேன். வறுமையில் இருக்கின்ற பொழுது அவன் இருந்த நிலையை மனிதன் மறந்து விடுவான் சில நேரம். இலங்கையை சேர்ந்த பெரிய ஒரு பரோபகாரி ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு மிகவும் ஏழையாக இருந்தவர், என்னுடைய குடும்பத்திலே பலர்கள் ஏழையாக இருந்தார்கள். அந்த ஏழ்மையின் காரணமாக என்னுடைய குடல்வாய் ஜனம் ஒரு சகோதரியை கூட
பசியினால் மரணித்து போனால் அந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 800 விதவைகளை வைத்து பராமரிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு செல்வந்தராக இருக்குகின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். அப்பொழுது வறுமையை தந்து சோதித்த அல்லாஹ் தஆலா இப்பொழுது செல்வத்தை தந்து என்னை சோதிக்கின்றான். வறுமையை சோதிக்குகின்ற பொழுது நான் அழகாக இருந்தேன், ஆனால் செல்வத்தை தந்து என்னை சோதிக்குகின்ற பொழுது என்ன செய்ய முடியாது என்று நான் தடுமாறுகின்றேன் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சகோதரர்களே, செல்வம், வறுமை, அதே போன்றுதான் எத்தனை வகையான சோதனைகள் வந்தாலும் நாங்கள் அவைகள் எல்லாம் தாங்கி எங்களுடைய உள்ளத்தை ஆற்றுப்படுத்தி அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டிய நிலையிலே அமைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ரஜப் மாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கின்றான். இதிலே பல இமாம்களுடைய மீலாதுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலெல்லாம் பெரும் படிப்பினைகள் இருக்கிறது. எனவே கூடுதலான சந்தோஷமாக இருந்தாலும் சில ஷஹாதத்துகளும் ஓரிரு ஷஹாதத்துகளும் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இப்படியான மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை படிப்பதன் மூலமாகவும் அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே இவைகளை நாங்கள் வைத்து பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம், சீராக்கி கொள்ளலாம். எனவே வர இருக்குகின்ற 2026ஆம் ஆண்டு பலஸ்தீனை அல்லாஹ் தஆலா விடுதலையாக்க வேண்டும். அதற்காக வேண்டி எங்களுடைய மர்ஹூம் ஷஹீதுல் உம்மா என்று சொல்லக்கூடிய ஷஹீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் கூட தான் மரணிப்பதற்கு முந்தியுள்ள வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்தவ மக்களுக்காக வேண்டி பிரார்த்தித்து வர இருக்கின்ற அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது உலகத்திலே இந்த மண்ணிலே குறிப்பாக அமைதி நிலவி அந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீராக வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். பைத்துல் லஹம் என்ற அந்த இடத்திலே பலஸ்தீனிலே இந்த கிறிஸ்தவ மக்கள் சேர்ந்து அவர்கள் கொண்டாடுவதற்கு பலஸ்தீன மக்கள் உதவி செய்து நல்ல பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் எப்பொழுது உலகத்திலே இருக்கு நாங்கள் மத்திய கிழக்கை ஆள வேண்டுமாக இருந்தால் ஈரானை இல்லாமல் செய்தே ஆக வேண்டும் என்று பெரிய ஷைத்தான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கங்கணம் கட்டிருக்கின்றதும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய ஒரே ஒரு வாக்கு, இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், இன் தன்சுருல்லாஹ், அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தால் ஃபலாகா இன் தன்சுருல்லாஹ என்ன செய்யலாம், அல்லாஹு தஆலா உதவி செய்தால் உங்களை வெற்றி கொள்வதற்கு ஃபலா காலிப லக்கும் வைன் யஹ்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எனவேதான் அல்லாஹ் உதவி செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கொள்வோர் யாரும் இல்லை, அல்லாஹ் கைவிட்டால் உங்களுக்கு யார் தான் உதவி செய்ய முடியும். எனவேதான் அந்த தவக்கல் வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விலே தவக்கல் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் எப்பொழுதும் இப்படியான இடங்களையும் இப்படியான நாடுகளையும் இப்படியான மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அண்மையில ஏற்பட்ட அனர்த்தத்தில் மூழ்கி மரணித்து அனர்த்தத்திற்குள் உள்பட்ட மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை சீராக சிறப்பாக நடாத்துவதற்கு உதவி செய்வாயாக. இதற்கெல்லாம் யாரும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு தங்களுடைய அரசியலையும் கடந்து மனிதன் என்று பார்க்குகின்றார்களோ அவர்களுடைய அந்த மனிதாபிமானத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தி இந்த நாட்டிலே அவ்வாறான ஆட்சியாளர்களை யாவா மேலோங்க அவருடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم.